ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுவை வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இந்த சந்திப்பு தொடர்பான மேலும் தகவல்கள். அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்பொழுது டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து வருகிறார். குறிப்பாக மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்திற்கு தேவையான நிதிகளை உடனடியாக வழங்க வேண்டும், பல்வேறு திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை என்பது இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் பேசியிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் வேலை தேவைக்கான 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான நிதி என்பது விடுவிக்க கோரி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை மனு என்பது கொடுக்கப்பட்டதாகவும், அதே போல தமிழகத்தில் ஏற்கனவே மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான அந்த வரி என்பது செலுத்த வேண்டும் என்று நிதி பற்றாக்குறை என்பது இருந்து வரக்கூடிய நிலையில் அதற்கான நிதியை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. இதனால்தான் தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு டெல்லியில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார். அவருடன் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவரும் அதே போல நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி ஆகியோரும் டெல்லியில் நிர்மலா சீதாராமனை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை வழங்கி இருக்கிறார்கள். 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதில் தமிழகத்திற்கு போதுமான நிதி என்பது வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.